கார்த்திகை தீபம் தமிழ் மக்களின் மகத்தான பண்டிகைகளில் ஒன்றாகும். இது தீபங்களின் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சிவபெருமானின் அருள் புரியும் நாளாகச் சிறப்பிக்கப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் நவம்பர் டிசம்பர் கார்த்திகை நட்சத்திரம் தோன்றும் நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. வரலாறு. திருக்கார்த்திகேயர்களின் வரலாறு. சிவபெருமானின் 6 படை வீடுகள் உருவாகிய பின்னர் கார்த்திகை பெண்கள் முருகனை பால் கொடுத்து வளர்த்தனர். இது முருகப்பெருமானின் சிறப்பு தொடர்பான ஒரு நாளாக கருதப்படுகிறது. அண்ணாமலை தீபம். திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பிரம்மாண்டமான தீபம் ஏற்றப்படுகிறது. இது அக்னி லிங்கமாக சிவபெருமான் தோன்றியதை நினைவூட்டுகிறது. திருப்புகழ் மற்றும் சங்க இலக்கியம். கார்த்திகை தீபம் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களிலும் திருப்புகழிலும் காணக்கூடியது. முக்கிய நிகழ்ச்சிகள்: தீபமேல் விளக்கு ஏற்றுதல், வீடுகள், கோவில்கள், தெருக்கள் ஆகியவை மண்ணெண்ணெய் விளக்குகள் மற்றும் தீபங்களால் அலங்கரிக்கப்படுகின்றன. திருவண்ணாமலை மகா தீபம். மலையின் மேல் அக்னி மூண்ட தீபம் தூரத்திலிருந்து பார்க்கும் விதமாக ஏற்றப்படுகிறது. சிவ வழிபாடு. சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவது முக்கியம். அன்னதானம் மற்றும் நன்மைகள். பண்டிகையின் போது மக்கள் தானங்கள் செய்து நற்குணங்களை பெற முயற்சிக்கிறார்கள். முக்கியம்: கார்த்திகை தீபம் எளிய முறையில் நம் மனதை சுத்தமாக்கி சத்தியம் மற்றும் ஒளியுடன் வாழ்வதற்கான ஒரு நினைவூட்டலாகும்.